அனைவருக்கும் புத்தம்புது காலை வணக்கம். நான் டாக்டர் கோல்டா ராகுல், காரைக்குடியில் இருக்கிறோம். டெர்மட்டாலஜிஸ்ட், மெயினா ஸ்கின் அண்ட் காஸ்மெட்டாலஜி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட் பேரு டாக்டர் ராகுல். அவங்க வந்து வாஸ்குலர் சர்ஜன், இந்த ரத்த குழாய் டாக்டர். அவங்க இங்கே நம்ம காரைக்குடியில் நம்மளோட ஸ்கின், ஹேர் அண்ட் லேசர் சென்டர் பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜி ஆஸ் வெல் அஸ் காஸ்மெட்டாலஜியும் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்க நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. அவங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாததுனால மெடிக்கல்ஸில் போய் ரேண்டம் மெடிசின்ஸ் வாங்கி போட்டுட்டு இருக்கக்கூடிய ஸ்கின் கண்டிஷனை வந்து அதிகப்படுத்தி தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் பக்கத்தில் உள்ள ஸ்கின் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எப்பயுமே அவசியம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம உடம்புலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கின் தான் வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஆர்கன். ஸோ அது வந்து நம்ம உள்ள என்ன இன்டர்னல் ப்ராப்ளம் இருந்தாலும் ஸ்கின்ல ஈஸியாக நம்மளுக்கு அது காட்டி கொடுத்துரும். ஸோ டெர்மட்டாலஜி இது இல்லாமல் அழகியல் கொஞ்சம் இப்போ எல்லாமே ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி இது இப்போ ட்ரெண்டிங் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, யூஸ்வலி இந்த சின்ன டீனேஜ் கேர்ள்ஸ் பாய்ஸும் சரி, நல்ல ஸ்கின் பிரைட்டனிங் ஆகணும், ஸ்கின் நல்லா ஒயிட் ஆகணும்னு சொல்லிட்டு இம்மீடியட் ரிசல்ட் வேணும்னுக்காக நிறைய க்ரீம்ஸ் ஃபேஸில் யூஸ் பண்ணுறாங்க. தெரியாத நிறைய க்ரீம்ஸ், அதாவது நிறைய ஸ்டீராய்ட்ஸ் இருக்கக்கூடிய க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணி நிறைய பேஷண்ட்ஸில் பார்க்குறீங்க. நிறைய ஸ்கின் டேமேஜ் ஆகி பயங்கர எரிச்சல், ரெட்னஸோட இருந்து சென்சிட்டிவிட்டி அதிகமாகி நிறைய பேர் வராங்க. இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறாங்கன்னு பார்த்தா இல்லை, ஏதோ ஒரு பிரைட்டாக அழகாகன்னு ஒரு நோக்கத்தோட தெரியாமல் அந்த மெடிசன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் நம்ம ஸ்கின்னை நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாங் டேர்ம் ஸ்கின் பிரைட்டாக க்ளோவாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கின் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கைடன்ஸோட உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஆரம்பிக்கிறது நல்லது. நம்ம இங்கே டாக்டர் ஜி கிளினிக் காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இப்போ அட்வான்ஸ்டு லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஜிஎஃப்சி, பிஆர்பி, ஈவன் டிரான்ஸ்பிளான்ட் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அந்த மாதிரி சிட்டி சைடு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. மெயினாக இங்கே காரைக்குடியிலேயே நாங்கள் எங்கள் கிளினிக் வச்சுருக்கிறோம் அப்படின்னா எல்லா அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸையும் இங்கே உள்ள பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணணுக்காக மட்டுமே இங்கே வச்சுருக்கக்கூடிய ஒரு கிளினிக் இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேர். எல்லாத்துக்கும் எவ்வளோ ஃபேஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஹேருக்குமே இப்போ அதிகமாகவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா யாருமே சீக்கிரம் தூங்குறது கிடையாது, யாருமே ஃபுட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே ஜங்க் ஃபுட்ஸு, ஃபாஸ்ட் உலகத்தில் பார்த்தீங்கன்னா எது சீக்கிரம் கிடைக்குமோ சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருக்கிறதுனால சத்தான சாப்பாடு சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இப்படி பண்ணுறாங்க. ஸோ அதனாலே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன யங் ஏஜ், ஈவன் 18 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பால்னஸ், முடிக்கொட்டி, சொட்டை விழுந்து அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இமீடியட்டாக ரெமெடி வேணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள யாரோ கம்மியான விலையில வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் பண்ணிக்கிற தவறான காரியம் இப்போ எல்லாரும் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும். நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஹேருக்கு எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஸ்லீப் டைமிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்திருக்கிற ஹேபிட் இருக்கணும். ஃபுட்டு வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, நிறைய ஃபைபர்ஸ் இருக்கிற மாதிரி, நிறைய மல்டி வைட்டமின்ஸ் இருக்கிற மாதிரி ஃபுட் ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இன்னொன்று, இந்த ஸ்மோக்கிங் கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. ஸ்மோக் பண்ணால் கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். அது தெரியாமல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஸ்மோக்கிங் வந்து ஸ்டாப் பண்ணணும். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, லைக் கிட்னி, ஹார்ட், ஸ்டமக், நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, இல்லை வந்து கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, இல்லை ஸ்டமக்கில் அல்சர் இருக்குது அப்படின்னா பர்டிகுலராக அந்த டாக்டரை தானே போய் பார்க்குறோம். ஆனால் ஸ்கின்ல ப்ராப்ளம் வருது அப்படின்னா எல்லாருமே வந்து அந்த ஸ்கின் டாக்டரை போய் பார்க்கணுன்ட்டு போகிறது கிடையாது. அதுக்கு ஈஸியாக நம்ம பக்கத்தில் ஒரு மெடிக்கல்ஸில் போயிட்டு ஏதோ ஒரு ஆயின்மெண்ட்டோ டேப்லெட்டோ வாங்கி போட்டுருவோம் அப்படின்னு தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. அது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக 3 இயர்ஸோ ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸோ படிச்சுட்டு டெர்மட்டாலஜிஸ்ட்னு இருக்கிற டாக்டரை போய் பார்த்து ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது சேஃப். இந்த புத்தம்புது காலையில் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு புதிய மெசேஜ் என்ன அப்படின்னா, ஸ்கின்னையும் ஹேரையும் பொறுத்தளவில் வந்து ஜஸ்ட் சோஷியல் மீடியாவை பார்த்து ஃபாலோ பண்ணாதீங்க. சோஷியல் ஒர்க்கர் மாதிரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் சொல்றதை கேட்டு என்ன ப்ராப்ளம்னாலும் அதை சரி செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.